அழகான பசுமையான கிராமத்துல கருப்பையா அப்படிங்கிற விவசாயி வாழ்ந்து வந்தாரு. அவர் ரொம்பவுமே நல்லவர். அது மட்டும் இல்லாம பொறுமைசாலியும் கூட. ஆனா அவருக்கு இருந்த ஒரே கவலை அவர் வளர்த்து வந்த கழுதை தான். ஏன்னா அந்த கழுதை ரொம்பவுமே சோம்பேறி. ஆனா கருப்பையா அதை நம்பிதான் வாழ்க்கைய ஓட்டிட்டு வந்தாரு. அந்த கழுதை பேரு ராமு. மற்ற கழுதைகள் எல்லாமே பாரங்களை சுமந்து உழைப்பதை ரொம்ப மகிழ்ச்சியா செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனா ராமு மனசுக்குள்ளேயே நினைச்சிச்சு, கொஞ்சம் தூரம் நடந்தா போதும், நான் எதுக்கு வேலை செய்யணும், இங்க ஓய்வு எடுத்துட்டு சாயங்காலமா வீட்டுக்கு திரும்ப போயிடலாம் அப்படின்னு எங்க போகுதோ அங்கேயே படுத்து தூங்கிடும். கருப்பையா பொறுமைசாலியா இருந்தாலும் இந்த கழுதை பண்றதை எல்லாம் நினைச்சு ரொம்பவுமே கவலைப்பட்டாரு. கருப்பையா ராமு கிட்ட, ராமு, நீ வேலை செய்யலைன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம போயிடும். ஒரு வேளை சாப்பிட்றதே ரொம்ப சிரமமாகிடும். எப்படி வாழ்க்கை நடத்த முடியும் அப்படின்னு ராமு கிட்ட கருப்பையா தினமும் கேட்டுட்டே இருப்பாரு. ஆனா ராமு மேல வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கிற மேகங்கள் எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு கருப்பையா சொல்றது எல்லாமே புரியுற மாதிரி தலையாட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் கிராம தலைவர் ஒரு பெரிய திருவிழாவை அறிவிச்சாரு. சுற்று வட்டார ஊர்கள் இருந்து பல வணிகர்கள் இந்த திருவிழாவுக்கு வருவாங்க. இங்க கடைகளை போடுறதுக்காக எல்லா வணிகர்களுமே தயாராகிட்டு இருந்தாங்க. அதை கேட்டதுமே கருப்பையாவுக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு. கருப்பையா நினைச்சாரு, இந்த திருவிழாவில் கடையை மட்டும் போட்டால் நல்லா சம்பாதிக்கலாம். ஆனால் இந்த ராமு தான் பொருட்களை சந்தைக்கு எடுத்துகிட்டு போக பயன்படுத்தணும். ஆனால் இந்த சோம்பேறியான கழுதையை எப்படி அழைச்சிட்டு போகிறது அப்படின்னு ரொம்ப கவலையாக யோசிக்க ஆரம்பித்தார். கருப்பையா ராமு கிட்ட, ராமு, இந்த முறை நீ தான் எனக்கு உதவி செய்யணும். திருவிழாவில் கடையை போட்டால் போதுமான பணம் கிடைக்கும். அதை வச்சு உனக்கு நான் சுவையான கேரட்டுகளை வாங்கி தரேன் அப்படின்னு கருப்பையா ராமு கிட்ட உறுதியாக சொன்னார். ராமு காதை ஆட்டுச்சு. ஆனால் அதுக்கு எந்த ஆர்வமும் இல்லை. அடுத்த நாள் காலையில் கருப்பையா ராமு அழைச்சிட்டு சந்தைக்கு போகிறதுக்காக தயாராகிட்டு இருந்தார். ராமுவும் கருப்பையாவும் சந்தைக்கு நடக்க ஆரம்பித்தாங்க. எல்லாம் சரியாக போய்கிட்டு இருக்குன்னு கருப்பையா நினச்சாரு. ஆனால் ராமு பாதி வழியிலே நின்றுடுச்சு. கருப்பையா ஆச்சரியமாக பார்த்தாரு. ராமு, கொஞ்சம் தூரம்தான் இருக்குது, நட, சந்தைக்கு போனாதான் நல்ல விலையில் எல்லா பொருட்களையும் விற்க முடியும். ஆனால் ராமு அதோட வாழை மெதுவாக ஆட்டிட்டு அங்கேயே நின்றுச்சு. அடுத்தடுத்த கிராம மக்கள் அந்த வழியை போக ஆரம்பித்தாங்க. ஓ, இதுதான் அந்த சோம்பேறி கழுதையா அப்படின்னு எல்லாருமே வேடிக்கையாக பார்த்துட்டு போனாங்க. கருப்பையா ரொம்பவுமே கவலைப்பட்டாரு. அதிருப்தியோட ஒரு கல்லில் உட்காந்து இந்த கழுதையை எப்படி நடக்க வைக்கிறது அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த வழியா கிட்டு அப்படிங்கிற சிறுவன் நடந்து வந்தான். அந்த கிராமத்திலேயே ரொம்ப புத்திசாலி சிறுவன்னா இந்த கிட்டு தான். கிட்டு கருப்பையாவை பார்த்து, மாமா, நான் இந்த ராமுவை நடக்க வைக்கட்டுமா அப்படின்னு கேட்டான். கருப்பையா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, நீ நடக்க வைக்கிறியா? நான் எவ்வளோ முயற்சி செஞ்சேன் தெரியுமா இந்த சோம்பேறி கழுதையை நடக்க வைக்கிறதுக்கு. ஆனால் இது ஒரு அடி கூட நடக்க மாட்டேங்குது. நீ எப்படி நடக்க வைப்ப அப்படின்னு கேட்டாரு. கிட்டு குறும்புத்தனமான புன்னகையோட ராமுவோட காதில் ஏதோ சொல்ல ஆரம்பித்தான். கிட்டு பேச ஆரம்பித்த உடனே ராமுவோட கண்கள் அதிர்ச்சியில் பெருசாச்சு. அதுக்கப்புறமா ராமு மெதுவாக நடக்க ஆரம்பித்தான். ஆனால் இன்னும் சில வார்த்தைகள் கிட்டு சொன்னதுக்கப்புறமா ராமு வேகமாகவே நடக்க ஆரம்பிச்சிட்டான். கருப்பையா இதை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாரு. அட பாவி, இது என்ன விட்ட அப்படின்னு ராமுவை பின்தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தார். சந்தைக்கு போன உடனே கருப்பையா கிட்டுவை பிடிச்சு, கிட்டு, நீ என்ன ராமு கிட்ட சொன்ன? இவ்வளோ வேகமாக சந்தைக்கு வந்துட்டான். இவ்வளோ வேகமா? இல்லை இல்லை, இவன் நடந்தே நான் பார்த்ததே கிடையாது. என்ன ரகசியம் அது அப்படின்னு கருப்பையா கிட்டு கிட்ட கேட்டாரு. கிட்டு சிரிச்சுக்கிட்டே, நான் ராமுவோட காதல என்ன சொன்னேன் தெரியுமா? ஒரு பெரிய புள்ளி காட்டில் இருந்து தப்பிச்சிடுச்சு, அது கிராமத்துக்கு வரப்போகுது. அது எது முதல்ல பிடிக்கும் தெரியுமா? கிராமத்தில் இருக்கிற சோம்பேறி உயிரினத்தை தான். ஆனால் கிராம மக்கள் எல்லாருமே நீக்க சோம்பேறின்னு சொல்கிறாங்களே, நீ எதுக்கும் கவனமா இரு அப்படின்னு ராமு கிட்ட சொன்னதா கிட்டு கருப்பையா கிட்ட சொன்னான். கருப்பையா பெருமூச்சு விட்டுட்டு, ஓ, அதனால தான் ராமு பயந்து வேகமாக போனானா அப்படின்னு கேட்டாரு.
கிட்டு தலையாட்டிட்டே, இல்லை மாமா, பயம் இல்லை, ஆனா நல்ல ஊக்கம் வந்து இருக்கும். அந்த நாள் முடிந்த பிறகு ராமு முழுசாவே மாறிட்டான். ஏன்னா இப்போ உள்ள ராமு வேலை செய்யறதுக்கு தயங்குறதே இல்லை. கிராம மக்கள் எல்லாருமே இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இந்த கழுதை தான் நான் முன்னாள் சோம்பேறி அப்படின்னு கேட்டாங்க. கருப்பையா பெருமையா, இப்போ இது புத்திசாலி கழுதை அப்படின்னு சொன்னாரு. இந்த கதையின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, மிகவும் சோம்பேறி யாராக இருந்தாலும் சிறிய ஊக்கத்தால் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். பயம், பரிசு, உற்சாகம் எதுவாக இருந்தாலும் உண்மையான முன்னேற்றத்திற்கு சரியான ஊக்கம் முக்கியம்.